பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே அவன் சாதனை படுத்திகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டினுடைய மாணவர்களையும் உயர்கல்வி ப்ரொஃபஸர்ஸும் சாதனை படுத்திகிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரான ரிசர்ச் கிராண்டும் ப்ராப்பரான சேலரி ப்ராப்பரான பென்ஷன் ப்ராப்பராக இன்சூர் பண்ணோம்னா எங்கே போவாங்க? அவங்க உச்சத்தை தொடுவாங்களா இல்லையா? அப்போ ஹையர் எஜுகேஷன் பட்ஜெட்டை இன்றைக்கி 8,000 கோடியை இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 கோடியாக மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. ஹையர் இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி வந்து ரிசர்ச்சில் இன்றைக்கி தொய்வாக இருக்குது. அந்த தொய்வில் இத்தனை பேட்டண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அது ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம R&D சப்போர்ட் கொடுத்தோம்னா தமிழ்நாடு எங்கே போகும்? உலகத்தோட போட்டி போடுமா இல்லையா? அதை போட்டி போட விடக்கூடாதுன்றக்காக தான் கவர்னரை வச்சு இத்தனை வேலை பண்ணுறான் மோடி. நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மொத்தமாக காலி பண்ணி விக்சித் பாரத் சிக்ஸா அதிர்ஷ்டன் ஒரு இதை கொண்டு வந்து யூஜிசியை காலி பண்ணி ஏஐசிடியை காலி பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவன் எடுத்து இதெல்லாம் இந்த கூத்து நடத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன எப்படிங்க வந்து என்ன அர்த்தத்தில் இந்த மோடி வந்ததுனால இங்கே என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க கொடி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எடப்பாடி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அன்புமணி இவங்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு பின்னால் தூக்கிட்டு மோடின்னு ஜிகே வாசன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நாசகார சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டு நாங்களும் எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை இதெல்லாம் பார்க்குறப்ப? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன, புரியாதா என்ன?